السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آياتنا ويزكيكم ويعلمكم الكتاب والحكمة ويعلمكم ما لم تكونوا تعلمون. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: دعه أو كما قال عليه الصلاة والسلام. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்தில், புனிதம் நிறைந்த மாதத்தில் அல்லாஹ் நம்மை அவனுடைய விளக்க உரையை, அவனுடைய வேதத்தின் விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்காக அமர வைத்ததை போல, நாளை மறுமையில் பூமான் நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உயர்ந்த சுவனத்திலே நம்மையும் நம் குடும்பத்தார்களை அல்லாஹ் அமரச் செய்வானாக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் முழு ஆஃபியத்துடனும் அவன் கொடுத்த இந்த பாக்கியமான ஈமானுடனும் வாழ அல்லாஹ் அருள் செய்வானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்து மருத்துவமனையில் படுத்து விடாமல் நம்மை பாதுகாத்து, மருந்து மாத்திரைகளில் சிக்கிவிடாமலும் பாதுகாத்து, திடீர் ஆபத்துகள் விபத்துகளில் மாட்டிவிடாது, நம்மளுடைய உடல் உறுப்புகள் சிதந்தி விடாது அல்லாஹ் முழுமையாக காத்துருள்வானாக என்று துஆ செய்து, அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற வசன விளக்க உரையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் பக்ராவினுடைய 151வது வசனம். இந்த வசனம் இந்த மாதத்திற்கு ஏற்ற வசனமாக அமைந்திருக்கிறது. இந்த மாதம் எந்த மாதம் என்று நமக்கெல்லாம் தெரியும். நாமெல்லாம் ஒரு நேசிக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம். அதற்கு தோதுவாகவே அல்லாஹ் இந்த வசனத்தை இந்த வாரத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 151வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று முதலில் இதனுடைய தமிழ் உரையை பார்த்துவிட்டு விளக்க உரைக்குள் நாம் செல்லலாம். அன்பானவர்களே, குர்ஆன் எவ்வளவு சக்தியானது, எவ்வளவு ஆற்றல் மிக்கது என்பதை எடுத்துரைக்கின்ற வசனமாகும் இது. குர்ஆனை சொல்லித்தரக்கூடிய அந்த முஅல்லிம் எவ்வளவு சிறந்தவர் என்பதை சொல்லுகின்ற வசனம் இது. அதிலும் குறிப்பாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த உம்மத்துகள் புரிந்து கொள்வதற்கு மிக தெளிவாக விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் இது. பாருங்கள், வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கமா, இப்படிதான், இது போன்றுதான். கமா என்றே அல்லாஹ் தொடங்குகிறான். எப்படி என்று சொன்னால் எப்படி? இதற்கு முன்னால் எப்படி உங்களுக்கு கிப்லாவை பைத்தல் மக்தஸிலிருந்து தெற்கை நோக்கி, அதாவது காபாவை நோக்கி உங்களை நாம் திருப்பினோமோ, அது எவ்வளவு பெரிய நியமத்து! சாதாரண நியமத்தாங்க அது. ஒரு திசை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, நிலையான திசை கிடைச்சிருக்கு, நிலையான திசை. இப்படி பாக்கியமான காபாவை உங்களுக்கு திசையா கிடைச்சிருக்கு பாருங்க, அது பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை போலவே, அதான் கமா, அதை போலவே அர்சல்னா ஃபீக்கும், உங்களுக்கிடையே நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ரசூலம் மின்கும், உங்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பி வைத்திருக்கிறோம். உங்களுக்கிடையே அனுப்பி வைத்திருக்கிறோம். ரசூலம் மின்கும், உங்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பி வைத்திருக்கிறோம். இந்த ரசூல் இங்க வந்து என்னவெல்லாம் செய்வாங்க தெரியுங்களா? என்ன செஞ்சாங்கன்றா அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள்.
யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, அவர்கள் நம்மளுடைய வேத வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதி தருவார்கள். நம்ம நபிக்கு ஓத தெரியாதுன்னு சொல்றோம், எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்க தான் முதல் முஅல்லிம், இந்த வேதத்தினுடைய முஅல்லிம். அல்லாஹ் சொல்லுகிறான் யுஅல்லிம், என்ன சொல்லுகிறான்? யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நம்மளுடைய வேத வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதி தருவார்கள். திலாவத், கிராத்துன்னு ஒன்று இருக்கு, திலாவத்துன்னு ஒன்று இருக்கு. இது ஏற்கனவே விளக்கம் தந்திருக்கிறோம். யத்லு திலாவத், உங்களுக்கு எடுத்து ஓதி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து தர்றத, அவங்க ஓதுனதை, உள்ளத்தில் போட்டதை உங்களுக்கு அவங்க தான் ஓதி காட்டுவாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓத ஓத தான் உங்களுக்கு குர்ஆன் வெளியே கிடைக்கும். ஜிப்ரீல் உங்க கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, யார்கிட்டையும்லாம் கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கல. அந்த நபி தந்தது தான் குர்ஆன். அல்லாஹ் யார்கிட்ட தான் கொடுத்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுத்தான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் வயுஸக்கீக்கும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. உலகத்தில் எந்த ஆசிரியரும் செய்ய முடியாத மகத்தான பேராசான் யாரு? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆசிரியர் என்ன செய்வார்? ஒரு மாணவனுடைய அறியாமையை போக்க முடியும். இன்னும் சொல்ல வேண்டால் அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஞானங்களை இவர் சொல்லிக் கொடுப்பார். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு லெசன் முடிச்சா போதும். என்ன போர்ஷன், குவார்டர்லி போர்ஷன் எவ்வளோ, ஹாஃப்லி போர்ஷன், ஆனுவல் போர்ஷன் முடிச்ச சாப்டர் க்ளோஸ். அவன் விளங்குனா என்ன, விளங்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வயுஸக்கீக்கும், அவர் உங்களுக்கு உள தூய்மையை உண்டாக்குவார். எப்படிங்க? உங்களை தூய்மைப்படுத்துவார். உள்ளத்தில் தூய்மைப்படுத்துவது எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? உங்களுக்கு உள்ளத்தில் தூய்மைப்படுத்துவதற்காகவும் அவர் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் யார் என்றால் வயுஅல்லிமுக்கும், உங்களுக்கு அவங்க முஅல்லிம், அவங்க தான் உங்களுக்கு முஅல்லிம், அவங்க தான் டீச்சர். நம்ம அவங்கள உம்மிங்கிறோம், அல்லாஹ் முஅல்லிம்ங்கிறான். வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா, ஞானத்தையும் வேதத்தையும். கிதாப் என்றால் வேதம், வேதம்டா கிதாப்டா குர்ஆன். குர்ஆன் மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தௌராத்தில் உள்ளதும் தெரியும், இன்ஜில்ல உள்ளதும் தெரியும், ஜபூர்ல உள்ளதும் தெரியும். எல்லாத்தையும் எல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். அப்ப இங்க கிதாப்டா என்ன? குர்ஆன் தான். குர்ஆனை உங்களுக்கு சொல்லி தருவார்கள். வல் ஹிக்மா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்ட ஞானத்தையும் சொல்லி தருவார்கள். ஹிக்மத், இந்த ஹிக்மத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குதுங்க. ஹிக்மத்தையும் சொல்லி தருவார்கள். அல்லாஹ் திரும்பவும் முஅல்லிம்ங்கிற வார்த்தையை திரும்பவும் யூஸ் பண்றான். வயுஅல்லிமுக்கும், மேலும் உங்களுக்கு அவர்கள் கற்றுத் தருவார்கள். மாலம் தகூனு தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் கற்றுத் தருவார்கள். எதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ, உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றையெல்லாம் உங்களுக்கு அந்த நபி கற்றுத் தருவதற்காகவே நாம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நபி உங்களுக்கு எவ்வளவு பாக்கியமோ அதுபோல கமா, அதுபோல இப்படியா நீங்கள் திரும்பி தொழுது கொண்டிருந்தீர்கள்? வடக்கை நோக்கி, நான் சொல்றது அரபு நாட்டில் சொல்லிட்டு இருக்கிறேன். வடக்கை நோக்கி நீங்கள் தொழுது கொண்டிருந்தீர்கள், இப்போது நீங்கள் தெற்கை நோக்கி தொழுகுங்கள், காபாவை நோக்கி தொழுகுங்கள் என்று சொன்னோமே. இதுவும் அது போன்ற ஒரு அற்புதங்களில் ஒன்று, பெரும் நியாமத்துக்களில் ஒன்று என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அழகான வசனம் இது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயர்வை குறித்து வரக்கூடிய வசனங்களில் ஒன்று. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பல கிதாபில் இப்னு ஹிப்பான், தபரானி, இப்படி பல கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி நீங்கள் இந்த ஹதீஸ் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. தாவத்து அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் எங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரார்த்தனையின் வெளிப்பாடு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, துஆ செஞ்சதனுடைய வெளிப்பாடு தான் நான் அப்படின்னு யார் சொன்னா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல புஷ்ரா ஈசா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுப செய்தியும் நாம் தான். நீங்கள் சூரத்து ஸஃபை எடுத்து வாசி பாருங்கள். முபஷ்ஷிரம் பிரசூலின் யாதி,
எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வரப்போகிறார்கள், அவர்களை குறித்து நல்ல செய்தி சொல்லதான் நான் வந்திருக்கிறேன். இஸ்முஹு அஹ்மத், அவங்களுக்கு புகழப்பட்டவர் என்ற பேர் இருக்கும். இந்த நபிக்கு எப்படி பேர் இருக்கும்? புகழப்பட்டவர், எல்லோராலும் எக்காலத்திலும் புகழப்படக்கூடியவர் என்ற பெயரை சுமந்த அந்த நபி வருவாக என்று சொல்லக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுப செய்தியாக நான் வந்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை இப்ராஹிம் போன்ற கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்ன செய்தார்கள்? காபாவை கட்டினார்கள். எவ்வளவு பாக்கியமான ஒரு ஆலயம் தானங்க. இன்னும் அவ்வளவு பைத்தின் உதயல் இன்னாசி தானே, இந்த மக்களுக்காக நிறுவப்பட்ட முதல் ஆலயம் அதுதானே. அப்படிப்பட்ட காபாவை கட்டியாச்சு. இன்னைக்கு எத்தனை கோடி பேர் இது தவாப் செய்யறாங்க பத்தியில, எத்தனை லட்சம் பேர் அதை நோக்கி தொழுகிறோம். அத்தனை மாண்புகளும் நபி இப்ராஹிம் நபியினுடைய மன்னரைக்கு தான் போய் செய்து அவங்க ஹக்கில் அந்த நன்மை போய்கொண்டே இருக்குது. எவ்வளோ பாக்கியசாலி பாருங்க அவங்க. அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவை கட்டிவிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சது நிறைய இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது ஒரு சிலது இருக்குது. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், அல்லாஹ்வே நீ கொடுத்த இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் ரப்பே, இதை நீ கபூல் செய்வாயாக என்று துவா கேட்டான். இந்த காபாவை கபூல் செய்வாயா. அதனால தான் தொழுதுட்டு இந்த எந்த அமல் செஞ்சாலும் இதை கேட்கணும். எந்த அமல் செஞ்சாலுங்க செஞ்சு போட்டோம் வேலை முடிஞ்சிச்சுன்னா போகக்கூடாதுங்க. செஞ்சதுக்கு அப்புறம் இந்த துவாவை கேட்கணும். அல்லாஹ்வே இதை கபூல் செய்வாயா. கபூலியத்து ரொம்ப முக்கியம். அது 10 ரூபா நீங்க தர்மம் கொடுத்தாலும் சரி, சதகா செஞ்சாலும் சரி, கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி போகக்கூடாது. அப்படி வழிமுறையே கிடையாது. நம்ம வழிமுறையே மார்க்கத்தில் அதற்கு எந்த வண்ணங்களும் கிடையாது. அப்ப எதுதான் நம்ம வழிமுறை? கொடுத்து விட்டு ரப்பனா தகப்பல் மின்னி, இறைவா என்னிடத்தில் இதை கபூல் செய்வாயாக என்று துவா கேட்கிறது தான் நல்ல பழக்கம். இது நபி வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தது. காபாவை கட்டிட்டு இந்த துவா செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாக்களில் ஒன்று, அடுத்து சொன்னார்கள், இறைவா இந்த குறைஷ் கூட்டத்திலிருந்தே, ஏனென்றால் அவர்கள் அரபு கூட்டத்திலே பின்னால் அனுப்பப்படுதா அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை எங்கே அவர்கள் தங்க வைத்திருந்தார்களோ, ஹாஜர் அம்மாவை தங்க வைத்திருந்தார்களோ, அங்கதான் ஜுருகுங்கிற ஒரு குடி பூர்வீக, அவங்க பழங்குடியினர்கள் தான் அந்த இடத்துல பிளேஸ்ல தங்குறாங்க. அப்புறம் அதுவே அவங்களுடைய நிலமாக மாறுகிறது, பூர்வீக குடிகளாக அவங்க மாறுறாங்க. அமாலிக்கு அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள கிளர்ச்சி ஏற்படுச்சு, அது தனி வரலாறு, அதுவும் நம்ம சொல்லி இருக்கிறோம். சரி, இந்த கூட்டத்திலிருந்து தான், ஜுருகுங்கிற கூட்டத்திலிருந்து தான் அரபை படிக்கிறார்கள் இஸ்மாயில் நபி. அப்புறம் அரபுலேயே பொண்ணெடுக்கிறார்கள், அரபு நபியாக பார்க்கப்பட்டார்கள். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, இந்த கூட்டத்திலிருந்து ஒரு நபியை நீ அனுப்பி வைப்பாயாக, இந்த அரபு குலத்திலிருந்து நீ ஒரு நபியை அனுப்பி வைப்பாயாக. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய வேத வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி கொடுக்க வேண்டும். அவர்களுடைய அழுக்குகளை, மன அழுக்குகளை அவர் சுத்தப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கிதாபையும் வேதத்தையும் சட்ட ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நபியை அனுப்பி கொடுன்னு கேட்டாங்க. எப்ப கேட்கிறாங்க? காபாவை கட்டிட்டுங்க. நம்ம காபாவை பார்க்க போதெல்லாம் அப்பா இப்ராஹிம் நபி துவா செஞ்சதே ஞாபகத்துக்கு வரணும். இங்க நின்று தானே துவா செஞ்சிருப்பாங்க. என் நபிக்காக, என் நபியின் வருகைக்காக, எங்க நபியினுடைய நற்செய்தியாக வாப்பா இங்கிருந்து தானே துவா செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம அரபு நாட்டுக்கு போகும்போது ஞாபகம் வரணும். இங்கே உம்ராக்கு ஹஜ்ஜுக்குன்னு போனா அதுக்கு முன்னாடி சில வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே இடத்துல போய் உம்ரா செய்யும் போது, ஹஜ்ஜு செய்யும் போது, அப்ப அங்கிருந்து தான் துவா செய்யறாங்க. இப்படி அழகான ஒரு நபி எனக்கு இந்த வம்சத்துல நீ ஏற்பாடு பண்ணணும்னு துவா செஞ்சாங்க. காபாவை கட்டிட்டு துவா செஞ்சா அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுவானா? பொதுவா நபிமார்களுடைய துவா மறுக்கப்படுமா? இல்ல காபாவை கட்டிட்டு கேட்கிற துவா இல்லாம போயிடுமா? அல்லாஹ் அது போலவே ஒரு நபியை கொடுத்தான். அதை எப்படி சொல்லுகிறான்? இந்த மாதிரி கருத்துடைய வசனங்கள் குர்ஆனிலே பல இடங்களில் பார்க்கலாம். சூரத்துல் ஜுமாவிலே வருகிறது, சூரத்து தௌபாவிலே வருகிறது, இப்படி பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நம்ம எல்லாம் மௌலித் ஷரீஃப்ல ஓதுவோம்ல, மௌலித் ஓதும்போது லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்க கஷ்டப்பட்டா அஸீஸுன் அலைஹி அந்த நபிக்கு வருத்தமாயிடும், பேர் வருத்தமாயிடும். அசீஸ் என்று சொன்னால் ரொம்ப வருத்தப்படுறது தான் சொல்றது. ஹரீசுன் அலைக்கு பில் முஃமினீன், நீங்க எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாதுன்னு, நீங்க நன்மைகளா செய்யணுண்டு அந்த நபிக்கு
பேராவல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் ஹரீஸ், பேராவல் உள்ள நபி அது அவங்க அப்படி சொல்ற அந்த ஆயத்தினுடைய தொடக்கம் எப்படி தெரியுமா? லக்கத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுடைய ரசூல், உங்களிலிருந்தே ஒரு ரசூல் உங்களுக்கு வந்து விட்டார். அல்லாஹ் சொல்லுகிறான், உறுதியாக வந்தே விட்டார் சொல்லுவோமா இல்லையா? வந்து விட்டார் அல்லாஹ் சொல்லுகிறான். அங்க கேட்டாங்க துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் இங்க சொல்றான் வந்துட்டாக உங்களிலிருந்தே மின் அன்ஃபுசிக்கும். இந்த குர்ஆனை பத்தி சில விஷயம் நான் சொல்றேன், ஏன்னா இந்த ஆயத்துல வர்றதுனால. குர்ஆன்ல ஒரு ஹரக்கத்தை மாத்தி வச்சோன்னு வச்சுக்கிறீங்களேன், அவ்வளவு சூப்பரான அர்த்தம் வரும். குர்ஆன்ல ஹரக்கத்தை மாட்டினா என்னென்ன அர்த்தங்கள் சூப்பரா வரும் அப்படின்னு நான் எம்ஃபில் பண்ணும்போது அது மாதிரி டாபிக்ல தான் பண்ணேன். அந்த குர்ஆன் ஹரக்கத்தை மாத்திரம் என்ன அர்த்தம் வரும்? சூப்பரா இருக்கும். இன்னைக்கு சபா கிராத்லாம் நம்ம படிக்கிறோமே, சபா கிராத்து எதனால் வந்தது, ஏன் இப்படி 7 விதமான கிராத்துகள் வந்ததுல ஒரு தனி கலை இருக்கிறது. அப்ப மின் அன்ஃபுசிக்கும் என்றால் உங்களிலிருந்தே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் மின் அன்ஃபுசக்கும் என்றும் படிப்பார்கள். மின் அன்ஃபுசக்கும் என்று சொன்னால் உங்களில் மிகச்சிறந்த குலத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று அர்த்தம் வந்துடும். இந்த நபி சாதாரண சராசரியான ஒரு குலம் நினைச்சிடாதீங்க, சூப்பரான ஒரு குலத்திலிருந்து வந்திருக்கிறார். அரபு குலத்திலே மிக சூப்பரான குலம் எதுன்னு கேட்டா குறைஷ் குலம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா அஃப்ஸஹுல் அரபு, நான் அரபு மொழியை மிக சூப்பராக பேசுவேன். பைல என்றாலும் அன்னி மின் குறைஷ், நான் குறைஷ் குலத்தை சார்ந்தவன் என்று சொன்னார்கள். அவ்வளவு அழகா பேசக்கூடியவர்கள் குறைஷ் மக்கள். சரி கை, அப்ப அல்லாஹ் சொல்றான் மிகச்சிறந்த குலத்திலிருந்தே அந்த நபி வந்திருக்கிறார்கள் என்று சொல்றான். அப்படியே அர்த்தம் வைக்கலாம். அன்ஃபுசக்கும்டா அன்ஃபுசிக்கும்டா அர்த்தம் வச்சீங்கன்னா உங்களிலிருந்தே அந்த ரசூல் வந்து விட்டார்கள் என்ற அர்த்தமும் இருக்கிறது. இது சூரத்து தௌபாவிலே நீங்கள் பார்க்கலாம். இது போலவே சூரத்து ஆல இம்ரானிலே 164வது வசனமாக வருகிறது. லக்கது மன்னல்லா, எப்படி அல்லாஹ் தொடங்குறான் பாருங்க. அங்கே லக்கது ஜாக்கும், இங்க என்ன சொல்லுகிறான்? லக்கது மன்னல்லாஹ அலல் முஃமினீன், மூமின்களான உங்களுக்கு, நம்பிக்கை உள்ள உங்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான். நிஅமத்துன்னு ஒண்ணு இருக்குங்க, மண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. மின்னத்துல்லாலாம் பேர் வைக்கிறாங்கல்ல, மின்னத்துல்லா அப்பெல்லாம் பேர் குறைஞ்சி போச்சு. மின்னத்துல்லான்னு பேர் வைக்கிறதுலாம் கம்மியாக போச்சு. நிஅமத்துல்லான்னு வைப்பாங்க. நிஅமத்துல்லா, மின்னத்துல்லா அப்படிலாம் பேர் வைப்பாங்க. நிஅமத்து என்று சொன்னால் அருள்கொடை, மின்னத்தே என்றாலும் அருள்கொடை தான். ஆனால் பேருபகாரத்துக்கு மின்னத்து என்று சொல்லுவோம். நம்மளுடைய எல்லா உபகாரத்துக்கும் நிஅமத்து என்று சொல்லலாம். எப்படி அல்லாஹ் வாசகத்தை இப்ப தருகிறான் பாருங்க. லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்கள் மீது அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான். எப்போது? இது பாஸபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அவர்களுக்கு அனுப்பிய தருணத்தில் அந்த நபி என்ன செய்தார்கள்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். வ யுஸக்கீஹிம், அந்த மக்களை சுத்தப்படுத்துவார்கள், அகசுத்தம். வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத, வேதத்தையும் சட்ட ஞானங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி விட்டு அந்த ஆயத்தை எப்படி முடியுது பாத்தீங்களா? பொதுவாகவே முடிகிற இடம் ரொம்ப முக்கியமானது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உம்ர் ஹத்மல் ஆயா ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல முடிகிற இடத்தை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓதிக்கிட்டு வரும்போது கூட முடிகிற இடம் ஏன் இப்படி முடியுதுன்னு பார்த்தாவே அந்த ஆயத்தினுடைய அழகு தெரிஞ்சு போயிடும். அவ்வளவு அழகா முடிப்பான். அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி முடிக்கிறான்? வ இன் கான மின் கப்லு லஃபீ ضلال முபீன், இதற்கு முன்னால் இந்த மக்கள் எல்லாம் தெளிவான வழிகேட்டிலே இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த நபி வருவதற்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அருமை சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு நஜாசி மன்னரை சந்தித்த போது அபிசினியாவிலே சொன்னார்களா இல்லையா? அபிசினியா மன்னர் கேட்டார், அந்த நபி உங்களுக்கு என்னத்தை தான் சொல்லி தருகிறார்? அவர் எதை தான் உங்களுக்கு ஏவுகிறார்? சொல்லுங்கள். விமாதா யாமுரு, அந்த நபி எதை உங்களுக்கு ஏவுகிறார் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ்வுடைய அருமை சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தோம், எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார். நாங்கள் எல்லாம் குற்றத்தில் இருந்தோம், எங்களுக்கு நன்மையின் பக்கம் காட்டி தந்தார் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இது உண்மை. வழிகேட்டில் இருந்த அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றாங்க, லியுக்ரிஜஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், அந்த நபி வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இருட்டில் கிடந்த மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்குங்கிறான். இருட்டுன்னா என்ன? லைட் இல்லாம இருந்தாங்கன்னு அர்த்தமா?
வழி தெரியாம இருந்தாங்க, அல்லாஹ் யாருன்னு தெரியாம இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய பவர் தன்மை என்னன்னு தெரியாம இருந்தாங்க. அந்த மக்களை காட்டுறதுக்கு நேர் வழிகெடுத்துறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்லயே. சரி, இது மாதிரி இன்னொரு இடத்துல இது மாதிரி ஒரு வசனம் வருகிறது. நம்மெல்லாம் அடிக்கடி தொழுகையில் கேட்போம், இமாம் ஓதுவாக சூரத்துல் ஜுமுஆ. ஜுமா தொழுன்னா நம்மளுக்கு தெரியும். ஜுமா தொழுகையில் அவங்க சூரத்துல் ஆலாவும் நம்மளை காஷியாவும் ஓதுவாங்க. அதல்ல, அன்னைக்கு ஜுமா சூரா ஓதுறதை பார்த்துருப்பீங்க. அந்த ஜுமா சூறாவிலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லுகிறான், வல்லதி பாசபில் உம்மியின், உண்மையான ஒரு சமுதாயத்துக்கு. எப்படி பாருங்க, உண்மையான சமுதாயங்கிறான். ரசூலுல்லாஹ் உம்மின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், எழுத படிக்க தெரியாத சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு அவன் அனுப்பி வைத்தான் ரசூல மின்ஹும், ஒரு ரசூலை அனுப்பி வைக்கிறான். தெரியாத கூட்டத்துக்கு யார் அனுப்பி வைக்கணும், எல்லாம் தெரிஞ்சவங்களை தான் அனுப்பி வைப்பான்ல. அனுப்பி வச்சுட்டு அந்த நபி தான் யத்துல் அலைஹிம், அந்த மக்களுக்கு ஓதி கொடுத்தாக, ஆயாத்திஹி, அல்லாவின் வசனங்களை ஓதி கொடுத்தாக, வயுஸக்கீஹிம், அந்த மக்களை சுத்தப்படுத்தினாங்க, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, சட்டங்களையும் வேதங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சட்டங்களையும் வேதங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு திரும்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் வைன்கானு மின் கபல் லஃபீ ضلال முபீன், இதற்கு முன்னால் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தார்கள். இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள்ங்க. சரி, ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் நமக்கு குர்ஆனை ஓதி தந்தார்கள், எப்படியெல்லாம் நமக்கு பரிசுத்தப்படுத்தினார்கள், எப்படியெல்லாம் நமக்கு முஅல்லிமாக இருந்தார்கள், அதை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா குர்ஆன் அதை சொல்லுது. நம்ம நபி ஒரு பேராசான், சாதாரண ஆசான் அல்ல, பேராசான். பேராசான் என்ன, வெளியில உள்ள நம்மளுடைய அறியாமையை மட்டும் போக்குறதல்ல, உள்ள இருக்கிற வைரஸையும் அகற்றியவர்கள். சொல்லுவாங்கல்ல, புற்றுநோய்க்கெல்லாம் மருந்து இல்லைன்னு சொல்லி, உள்ளத்தில் கிடக்கிற புற்றுநோய்களை அழித்து அதுக்கு வெளிச்சத்தை பாய்ச்சியவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படியெல்லாம் நடந்தது என்பதற்கு ஒரு சில விஷயம். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த நபி அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் வசனத்தை ஓதி காட்டினார்கள். இப்படிதான் நிறைய இடத்துல வருது குர்ஆன்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை திலாவத்துன்னு ஒன்று இருக்குது, கிராத்துன்னு ஒன்று இருக்குது. கிராத்துங்கிறது நார்மலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். நார்மலாக ஓது, அப்படியே ஓதிக்கிட்டே போனால் பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு. திலாவத்து அப்படி இல்லை, சட்ட நுணுக்கங்களை பேணி ஓதுவது. சூரா ஃபாத்தியாவே ரசூலுல்லாஹ் 7 வசனங்கள் பிஸ்மியோடு சேர்த்துன்னு வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஆயத்தை நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் நிறுத்துவார்கள், சேர்த்து ஓத மாட்டார்கள். அர் ரஹ்மான் இர் ரஹீம் நிறுத்துவார்கள். மாலிகி யௌமித்தீன் நிறுத்துவார்கள். இப்படி 7 வசனங்களை நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். குர்ஆனிலே இதுலயும் ஷாஃபி இமாம் ரொம்ப இந்த சூரா ஃபாத்தியாவே ரொம்ப கவனிப்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் விஷயம், ஃபாத்தியா சூராவை ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனிச்சு ஓதி இருக்கிறதுனால. ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரை 14 ஷத்து வருது சூரா ஃபாத்தியாவில் பிஸ்மி சேர்த்து. ஒரு ஷத்து விட்டா கூட தொழுகக்கூடாது. ஷத்து கரெக்டாக கவனிக்கணும். தஷ்தீத் பிஸ்மில்லாவிலேருந்து எடுத்துக்கிறோங்க. அப்படியே எதெல்லாம் அழுத்தி ஓதுறோமோ, அழுத்தி ஓதுற இடம் இருக்குது, அழுத்தாத இடமும் இருக்குது, நீற்ற இடம் இருக்குது, குறுக்குற இடம் சுருக்குற இடமும் இருக்குது, நீட்டாத இடமும் இருக்குது. இப்படி ஒரு இடங்களை நாம் மாற்றி ஓதிட்டா வில்லங்கமாயிடும். ஹனஃபி மதுஹபை பற்றி நான் பேசல, ஷாஃபி மதுஹபை பற்றி சொல்லுகிறேன். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தர் இய்யாக்கன்னு அழுத்தாம யாக்க அப்படின்னு ஓதுனார்னா வில்லங்கமாயிடும் தொழுகை. பிஸ்மில்லா அல்லாஹ் அழுத்தாம பிஸ்மில்லா அப்படின்னு ஓதிட்டாருன்னு சொன்னா தொழுகை வில்லங்கமாயிடும். அப்ப இதை ரொம்ப கவனத்தோடு ஓதணும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரா ஃபாத்தியாவை ரொம்ப கவனித்து ஓதுவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஹதீதுகளை பார்க்க முடியும். அப்ப குர்ஆனை யார் சொல்லி கொடுக்குறா? ரசூலுல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படிதான் ஓதணும், இந்த முறையில் தான் ஓதணும், இதை நீட்டணும். மற்ற மொழி மாதிரி கிடையாது. அரபு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, ஸ்போக்கன் அரபிக்கு இதெல்லாம் இருக்குது, கிளாசிக்கல் அரபிக்கு அது வேறு.
இன்னைக்கெல்லாம் அரபி படிக்கிற அரபுகள் பார்த்தீங்களா, அரபுகளுக்கு இப்போ நம்மெல்லாம் குரான்லலாம் ஹரக்கத்து போட்டிருக்கு, ஜபர் ஜேர் பேஷ் போட்டிருக்கு, எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் அரபுகளுக்கு அது தேவையில்லை தான். அரபுகளுக்கு அது தேவையில்லை. அரபு கொடுத்தாவே படிச்சிருவாங்க, அவங்களுக்கு போட வேண்டியது தெரியல. ஏன்னா அந்த கிராமரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இது இப்படி தான் வரும், முகத்ததாண்டா இப்படி தான், ஹபருண்டா இப்படி தான், மௌசூஃப்னா இப்படி தான், சிபத்துண்டா இப்படி தான், ஜாருண்டா இப்படி தான், மஜ்ரூர் தான் இப்படி தான், இப்படி தான் அது சென்டென்ஸ் அப்படி அமைச்சிருவாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு தேவை இல்லை. ஆனால் நம்மளுக்கு குரான் ஹரக்கத்து போட்டே நம்மளால ஓத முடியல, சில நேரம் சிக்கிக்கிறோம். அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனாலும் அவர்கள் ஹரக்கத்து இல்லாமலேயே, ஹரக்கத்து என்று சொல்வதே ஜேர் ஜபர் பேஷ், அதே மாதிரி தன்மீன் என்று சொன்னால் தோசபர் தோசேர் தோபேஷ், இது இல்லாமலே அவங்க படிக்க முடியும். ஆனாலும் குர்ஆனை முகமது நபியிடத்தில் தான் படிக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் படிக்க முடியும். ஏனென்றால் அவங்க மற்ற அரபு புக்குகளை படிப்பதை போல குர்ஆனை படிச்சிட முடியாது. இந்த இடத்துல இத்தனை அலிஃப் நீட்டணும்னா அத்தனை அலிஃப் தான் நீட்டணும், அது கூடுதலா நீட்டக்கூடாது. இந்த இடத்துல இவ்வளவு அழுத்தம்னு சொன்னா அது அழுத்தி தான் ஆகணும், அழுத்தாம விட்டுறக்கூடாது. என்னுடைய பழக்கங்க, ஆதத்துங்க, எங்க ஸ்லாங்குங்க, எங்க ஸ்லாங்கில் நாங்கள் இப்படி ஓதுறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு லஹ்ஜா இருக்கும். அரபு நாட்டிலேயே பல லஹ்ஜாக்கள் இருந்தது, ஸ்லாங்கு. தமிழ் ஓடுறது கைஸுக்கு புரியாது, கைசு ஓதுறது அடுத்த கூட்டத்துக்கு புரியாது, தொய்ங்கிற கூட்டத்துக்கு புரியாது. இப்படி நிறைய பேர் இருந்தாங்க அரபுல, ஸ்லாங்ல எல்லாம் இருந்தாங்க. என்னென்னு கேட்டா அரபு தான் படிப்பாங்க, வராது, ஸ்லாங்கு புரியாது. இப்படி எல்லாம் இருந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, இந்த இடத்துல இங்க அழுத்தணும், இந்த இடத்துல இதை நீட்டணும். நம்ம ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி கொடுத்ததை தான் பின்னாடி தஜ்வீதுன்னு ஒரு புக்கை போட்டாங்க. தஜ்வீதுங்கிறது புதுசா இயக்கியதல்ல, இவங்களாம் கண்டுபிடிச்சி அப்படியே கொண்டு வந்து தந்ததல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அவர்கள் எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அதை கவனித்து பின்னால் வந்த பெரியோர்கள், நன்மக்கள், அவர்கள் ஒரு புக்காக ஏற்றி நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. இது சின்னதாக தந்துக்கிறாங்க. இன்னைக்கும் பஷாரத்து மற்ற எத்தனையோ நம்மளுடைய இஸ்லாமிய புக்தி போல விற்கிது. ஆனால் தஜ்வீதுக்கு 2 வருஷம் படிக்கணும்பாங்க. தஜ்வீது படிக்கிறேன்டா 2 வருஷம் படிக்கணும், சபா கிராத்து படிக்கிறேன்டா 2 வருஷம் படிக்கணும், மொத்தம் 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு அது. இன்னைக்கு சுருக்கி 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 சின்னதாக கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது குர்ஆனை எப்படி ஓதணும். இது எங்கிருந்து வந்தது? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. இப்படிதான் குர்ஆனை ஓதணும், அப்படி இப்படிதான், இதை தான் நீட்டணும், இங்க நீட்டக்கூடாது, நம்ம இஷ்டப்படிலாம் ஓதிட முடியாது. ஆனா அரபு புக் எடுத்து எப்படி வேணாலும் படிக்கலாம், அரபு புக் எடுத்து எப்படி வேணாலும் படிக்கலாம், அது நம்ம இஷ்டம், அது தப்பு ஒன்றும் வந்துடாது. இல்லைங்களா? நம்ம அல் கலாம்னு சொல்லலாம், அல் கிலாம்னு சொல்லலாம், அதனால ஒன்றும் இல்லை. இங்கே அர்த்தம் மாறுதான், அரபுகள்கிட்ட அர்த்தம் மாறாது. அரபுகள் எல்லாம் சரின்னு போயிடுவாங்க, ஏன்னா அவங்க மொழிக்காரவங்க, அந்த மொழி பேசுகிறவங்க எல்லாம் சரிதான். நம்ம தமிழ் மொழிக்கு நம்மெல்லாம் சரிதான். திருநெல்வேலியில் பேசுகிறவங்க அவங்களுக்கு அந்த ஸ்லாங்கு சரிதான், அவங்கள்ட்ட போய் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. தஞ்சாவூரில் போய் இருக்கிறாங்க, அவங்க பேசுகிறது சரிதான், அவங்கள்ட்ட போய் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. மெட்ராஸுக்கு வாங்க, அவங்க பேசுகிறது அது சரிதான், அவங்கள்ட்ட போய் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. எல்லாம் சரிதான் ஸ்லாங்கை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி அரபு ஸ்லாங்குகள் உள்ளவர்கள் குர்ஆனை அப்படி பார்க்க முடியாது. ஜஸஸ்தானி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு தடவை காபாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பனு தை கூட்டத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, நாட்டுப்புறவாசி. அவரு குர்ஆன் எடுத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. இது சுபூசாரி எழுதின ஃபிக்குல் லுகா லாங்குவேஜ் பாடம், அந்த பாடத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. இமாம் ஜஸஸ்தானி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தொழுகிறாங்க. தொழுது முடிச்சுட்டு பார்க்குறாங்க, ஒரு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தவர் ஃபதூபா லஹும் வ ஹுஸ்னு மஆப்னு ஓதணும். அவர் என்ன செய்கிறாருன்னா தூபா என்று சொல்லாம தீபி அப்படின்னு ஓதுறாரு. தூபான்னு ஓதணும், வாவு வர மாட்டேங்குது, யா வச்சு ஓதுறாரு. அந்த அறிஞர் எவ்வளவு திருத்தி கொடுக்குறாங்க, வரமாட்டேங்குது அந்த குர்ஆன் வாய்த்து, அவர் வாயில வரமாட்டேங்குது. சில பேருக்கு யா வராது, அப்படிதான், யாண்டா யா தான், பயக்க வைக்கணும் பயக்க வைக்கணும், அப்படிதான் வரும். அது குறை சொல்ல முடியாது, அவர் வரல, ரொம்ப மெனக்கட்டாங்க, வரல. இப்படியெல்லாம் சிரமம் இருந்தது, அரபுகளுக்கே சிரமம் இருந்தது குர்ஆன் ஓதை. ஏன்னா குர்ஆனுக்கு என்ற ஒரு விதி இருக்கிறது, முறை இருக்கிறது, தர்த்தீல் இருக்கிறது. இதை பேணிதான் ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அரபுகளுக்கு.
அந்த சட்டங்களை தான் தஜ்வீத் என்று தந்தார்கள். மஹ்ரஜ் என்று உருவாக்கினார்கள். இந்த லெட்டர்ஸ் இங்கேருந்து வரணும், ஹாவ ஹான் தான் உச்சரிக்கணும், ஹாவ ஹான் தான் சொல்லணும், ஷீன ஷீனன் தான் சொல்லணும், அது எங்கிருந்து வருது, அதனுடைய பிறப்பிடம் என்ன அப்படின்னு ஒரு பாடங்களை உருவாக்கி மஹ்ரஜ்னு உண்டாக்குனாங்க. சரி, இதெல்லாம் குர்ஆன் எப்படி ஓதணும்னு ரசூல்லா காட்டி கொடுத்த முறை ஒன்று இருக்கு. குர்ஆனை அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, மல்லம் யதகன்ன பில் குர்ஆன் ஃபலைஸ மின்னா. குர்ஆனை ஓதக்கூடிய என்னுடைய உம்மத்தினர்கள் கொஞ்சம் ராகம் போட்டு ஓதுங்க. சும்மா சராசரியா புக்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி படிச்சிடாதீங்க. அப்படி உங்களுக்கு என்ன ராகம் வருதோ, பாட்டு ராகம் தேவைக்கூடாது, பாட்டு ராகம் கூடாது, உங்களுக்கு என்ன வருதோ. அல்லாஹ் குர்ஆனை அழகா தான் படைச்சிருக்கிறான். உங்கள் அழகிய துணையில் இன்னும் அழகேற்றுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியே அழகாக எவர் ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம சார்ந்தவர்கள் அல்ல, முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. அந்த ஹதீஸுக்கு அப்படி விளங்கக்கூடாது. நம்ம வழிமுறையில் அவர் இல்லை, நம்ம சொல்லிக் கொடுத்த வழிமுறையில் இல்லை. முஸ்லீம் தான், ரஹமா ஓதாட்டிலும் முஸ்லீம் தான். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வழிமுறையில் இல்லைன்னா அது வரும். அப்படிதான் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப ஓதுவதை விட இப்படிதான் ஓத வேண்டும். ஏன்னா வேதங்கள் பொதுவாகவே ராகமாக தான் ஓதணும். அல்லாஹ் ராகத்தோடு தான் ஓத வச்சிருக்கிறான். ஆமா தானே? அப்ப நபிமார்களே ரொம்ப அழகிய குரல் படைத்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுக்கு என்ன வேதம் தரப்பட்டது? என்ன வேதங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஜபூர் வேதம் தரப்பட்டது. ஜபூர் வேதம் என்பது அதிகமாக திக்ருகளும் தஸ்பீகளும் தான் இருக்கும். தௌராத் இஞ்சில் மாதிரி சட்டங்கள்லாம் அவ்வளோ இருக்காது. சங்கீதங்கள் இருக்கும். இன்னைக்கு சங்கீதங்கள்லாம் பாட்டெல்லாம் படிக்கிறாங்கல்ல, கர்நாடிக் சங்கீதம் அந்த மாதிரிலாம் அங்கேயும் வந்ததும் என்னமோ தெரியல. ஆனால் இதை நான் ஜாயின் பண்ணலை. ஃபுல்லாக தஸ்பீகாத்துகள் திக்ருகள் தான் இருக்கும், சட்டங்கள்லாம் கம்மி தான் இருக்கும். அதனால் பெரும்பாலும் அதை ராகவெடுத்து ஓதுவார்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். யா ஜிபால் அபீபி மாவு அல்லாஹ் சொல்லுவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனா மலைகள் கூட தலையாட்டி கொண்டு இருக்கும், பறவைகள் கூட அப்படியே நின்று விடும் என்று சொல்கிறான். பறந்து போகின்ற பறவைகள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் சங்கீத குரலை கேட்டுவிட்டு தன்னுடைய சிறகுகளை விரித்து அடிக்காமல் அப்படியே நின்று விடும். தஃசீர்ல எழுதுறாங்க. எவ்வளவு பெரிய ஆற்றல் பார்த்தீங்களா? அவ்வளவு ஒரு குரல். வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அபூ மூஸா அஷ்அரி எல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் ரசிச்சு கேட்குறாங்க. இவ்வளோ அழகா குர்ஆன் ஓதுறாரு வாப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க. காலையில் சுபுகுல அபூ மூஸா அஷ்அரி எல்லாம் வந்தாங்க. வாப்பா, நீங்க எவ்வளோ குடிப்பெரு பெற்றவர்கள் தெரியுமா? மிஸ்மரம் மஸாமீர் ஆலி தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிற சங்கீத குரலில் ஒன்றே அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே என்று சொல்லிவிட்டு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சங்கீத குரல் உங்களுக்கு இருக்கிறது, இவ்வளோ அழகா ஓதுறீங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டு அடுத்து சொன்னாங்க, ஒன்று பாப்பா, நேத்து நீங்க அழகா ஓதுனீங்க, நீங்க அழகா ஓதுறத நான் ரசிச்சு கேட்டேன், நான் ரசிச்சு கேட்டதை நீங்க பார்த்துருக்கிறமே அப்படின்றாங்க. சில பேர் படிக்கிறத விட கேட்குறவங்க ரொம்ப ஜோஸ் ஆகிடுவாங்கல்ல, அப்படி இருக்கும்லங்க. சில பாட்டு படிக்கிறவங்களை விட கேட்கறது நல்லா இருக்கும். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல பாருங்க, நீங்க ஓதுறீங்க, அதை ஓதுறத நான் கேட்டேன், நான் கேட்டதை நீங்க பார்த்துருக்கணுமே என்ன எப்படி அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே சிலிர்த்து விட்டார்கள் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு அழகாக குர்ஆனை ரசூலுல்லாஹ் சொன்னதை போல குர்ஆன் அழகானது, இனிமையானது. உங்கள் இனிமையான வசீகரத்தால், குரல் வளத்தால் நீங்கள் அதை அழகேற்றுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்டவர்களை ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஓத மாட்டாங்களா? அப்படி அர்த்தம். அல்லாஹ் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட இந்த தரணையில் எங்கள் சமுதாயத்தில் யாரும் அழகாக ஓதியதை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் பல சஹாபாக்கள். குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் மாதிரி ஓத நாங்கள் யார்ட்டையும் கேட்டதில்லை. ஆனாலும் தங்களை போல ரசூலுல்லாஹ் தோழர்களை எல்லாவற்றிலும் உருவாக்கியதை போல கிராத்திலும் உருவாக்கினார்கள், குரல் வளத்திலும் உருவாக்கினார்கள். உருவாக்கிவிட்டு ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தாவூத் நபிக்கு இப்படி ஒரு குரல் இருந்துச்சு, அவங்க படிச்சா, உங்க ராகம் போட்டா, ஜபூர் எடுத்து வாசிச்சா இவ்வளவு அழகா இருக்குண்டு இங்க அபூ மூஸா ரலியல்லாஹு அங்க இருக்கிற தாவூத் நபியும் கனெக்ட் பண்றாங்க, சேர்த்து விடுறாங்க. எப்படி பாருங்க,
அந்த சஹாபி எப்படி வாழ்நாள்ல என்ன பாக்கியம் பெற்றார்கள் யோசித்து பாருங்க. ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்குறாங்க பாருங்க, என்ன மாதிரி உருவாக்குறாங்க பாருங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வசனங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டிய விதம். ஆர்வப்படுத்துறாங்க. இப்படி இப்படி பாராட்டும் போது ரசூலுல்லாஹ் என்னைக்கு தனியா கூப்பிட்டு பாராட்டினதை விட பொது இடத்துல வச்சுதான் பாராட்டுவாங்க. ஏன் இப்படி பாராட்டுறாங்கன்னா 4 பேர் அது மாதிரி செய்யணும்னு. இப்படி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படி ஓத ஆரம்பிச்சிருப்பாங்க, குர்ஆனை எப்படி ஓத ஆரம்பிச்சிருப்பாங்க, என்ன மாதிரி ஓதிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஏங்க நம்ம தாங்க வேகமா ஓதுறோம். தராவிகள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிச்சோமோ அந்த ஆப்ஸா தான் சூப்பர் ஆப்ஸாங்கிறோம். ஆனா அவ்வளவு அழகா நிறுத்தி ஓதுகின்ற வழக்கத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எங்கள் நபி ஓதுகின்ற போது அதில் எத்தனை எழுத்துக்கள் லெட்டர்ஸ் இருக்கிறது என்பதை நாங்கள் எண்ணிவிட முடியும். எங்க ஜும்லாக்களை சொல்லவில்லை, அந்த 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 வேர்டுகளை சொல்லல, எழுத்துக்களை நாங்கள் எண்ணி விடுவோம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். எவ்வளவு அழகா ஓதி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். சிக்கல் இல்லை. நம்மள்ட்ட ஒரு மெசேஜை கொடுத்துட்டு சொல்லுண்டா தடுமாறுவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போட்டுட்டாங்க, ஒளி வடிவத்தில் தானே குர்ஆனை போட்டுட்டாங்க. அதை எடுத்து எந்தவித சிக்கலும் இல்லாமல் அப்படியே தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஃபைதா கரனா ஃபத்தபி குர்ஆனா சும்ம இன் அலைனா பயானா. நம்மளவா உங்களுக்கு குர்ஆனை உள்ளத்தில் வைக்க போறோம், நபியை நீங்க அவசரப்பட வேண்டாம், நீங்க சூப்பரா ஓதுவீங்க, கவலைப்படாதீங்கன்னு அல்லாஹ். அவ்வளவு அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடியவர்கள் குர்ஆனை ஓதுகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார். ஒரு தடவை நைட்டில் ஒரு இஷாக்கு அப்புறம் வெளிச்சமாக இருந்துச்சு ஒரு சஹாபி வீட்டில், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா. இல்லை வெளிச்சமாக இருந்துச்சு. மறுநாள் சுபூவில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சஹாபி வந்து சொல்லிவிட்டாங்க, நாயுமே இஷாக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப நேரமாக அந்த வீட்டில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு நாயகமே அப்படின்னு சொல்லி, அந்த வீட்டில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நாயகமே அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து இஷா தொழுதா படுத்துருவாங்க, விளக்கு அணைச்சிடணும், படுத்துடணும். கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அது ஒரு பெரிய வேலையா இருந்திருக்கு. லைட் எரியுது நாயகம் அந்த வீட்டுல இஷாக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சஹாபி வந்து சொல்றாங்க. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு வர்றதுக்கு முன்னாடி இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவங்க சூரத்துல் பக்கராவை உட்காந்து வீட்டில் ஓதி இருப்பாங்க, சூரத்துல் பக்கராவை உட்காந்து ஓதி இருப்பாங்க, அதுதான் லைட்டு எரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ விளக்கு தானேங்க, விளக்கு வச்சு எரிக்கிறது. உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு வந்தாங்க. வந்தோடனே எல்லாம் சஹாபான்னு அப்படியே மொச்சிக்கிட்டாங்க. என்ன உங்கள் வீட்டில் லைட் எரிஞ்சிச்சாமுல்ல இஷாக்கு அப்புறம் அப்படின்னு. இன்னைக்கு இஷாக்கு அப்புறம் லைட்டு அணைஞ்சிச்சுன்னா பேச்சா போயிடும். இன்னும் சீக்கிரம் இருட்டா போச்சு வீடு அப்படி. இன்னைக்கு லைட்டை அணைச்சிட்டா பேச்சாகுது, அன்னைக்கு லைட்டு எரிஞ்சா பேச்சா இருந்துச்சு. எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா? இஷாக்கு அப்புறம் சீக்கிரம் தூங்குறீங்கள, அதுக்குள்ளேயும் உங்கள் வீடு இருட்டா போச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. அப்ப எல்லாரும் சஹாபாக்களும் சேர்ந்து போய் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு என்ன உங்க வீட்டில் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, என்ன விஷயமா அப்படின்ட்டு அப்படின்னு. ரசூலுல்லாஹ் இன்னும் சஹாபி பார்க்கல, அதுக்குள்ளே சஹாபாக்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு சூரத்துல் பக்கரா ஓதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். சூரத்துல் பக்கரா ஓதிக்கிட்டு இருந்தது வீட்டுக்குள்ள தனியா அவங்க ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதை தான் ஓதுனாங்கிறது பள்ளியில இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியுது. அப்ப அந்த மாணவர் எப்படி, அந்த மாணவரை உருவாக்கின உஸ்தாத் எப்படி, என்ன மாதிரி உஸ்தாத் பாருங்க. ரசூலுல்லாஹ் என் மாணவன் அதை தான் ஓதுவாரு, இந்த நேரத்தில் அந்த ஹோம்ஒர்க் தான் பண்ணுவாரு, இந்த கிளாஸ் ஒர்க் தான் பண்ணுவாருன்னு இன்னைக்கு டீச்சர் சொல்ல முடியுமா? அவன் மூடி வச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர் என்னடா ஹத்தீபுர் ரசூல் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹுக்கு ஒரு பட்ட பேர், ரசூலுடைய பேச்சாளர். ரசூலுடைய பேச்சாளர் அவ்வளோ. ரசூல் எங்கேயாச்சும் பயானுக்கு போக முடியலன்னா இவ்வளோதான் அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டு, அந்த மாதிரி உங்க பெரியவங்க அவ்வளோ பெரிய சீதேவி. அவங்கள ரசூலுல்லாஹ் விளக்கம் கேட்க முன்னாடி ரசூலுல்லாஹ்வே பதில் சொல்றாங்க. சூரத்துல் பக்ராவை தான் ஓதிக்கொண்டு இருப்பார்கள். சஹாபாக்களை ஓதுகின்ற சமுதாயமாக உருவாக்கினார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். காட்டினது மட்டும் இல்ல, ஓதுகின்ற ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். 1,24,000 சஹாபாக்கள் சொல்லுங்க, அத்தனை பேரும் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் தான். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் பார்த்தீங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வயுஸக்கீஹிம். அல்லாஹ் அந்த ரசூலை பற்றி அடுத்து சொல்றது, இது எவராலும் முடியாதது. மனித குலத்தில் எவராலையும் முடியாது.
கிடையாது. அது நபிமார்களுக்கு மட்டுமே சொந்தம். நபிமார்கள் செய்வார்கள் அல்லது இறைவன் நாடியவர்கள் செய்வார்கள். இவர்களை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அது என்னண்டா தஸ்கியத்துன் நஃப்ஸ். இறைவனுடைய விசேஷ பார்வையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? வெளியில எப்படி நம்மளை சுத்தப்படுத்துறாங்களோ உள்ளத்திலையும் சுத்தப்படுத்துவாங்க, உள்ளத்திலையும் சுத்தப்படுத்திடுவாங்க. உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை, கசடுகளை, அழுக்குகளை அகற்றி விடுவார்கள். குர்ஆன்ல பார்த்து இருக்கிறீங்களா? சத்தியங்களை போட்டு பல சூறாக்களை அல்லாஹ் சொல்லுவான். வத்தீனி வஸ்ஸைத்தூனி வதூரி சீரீன வஹாதல் பலதில் அமீன். தீன் மீது சத்தியமாக, ஜைத்துன் மீது சத்தியமாக, தூரி சினா மலையின் சத்தியமாக, அப்படிலாம் சத்தியம் பண்ணிட்டு ஒரு முக்கியமான மெசேஜ் அல்லாஹ் சொல்லுவான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை செவ்வையான மிக அழகிய வடிவத்திலே அவன் படைத்து விட்டான் அப்படிலாம் செய்தி சொல்லுவான். வல் ஆதியாத்து வதஹன் ஃபல் மூரியாத்து, எல்லா சத்தியங்களையும் பாருங்க அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி வஷம்ஷி வதஹாஹா எடுத்து பாருங்க, அவ்வளோ சத்தியங்களை பண்ணிட்டு அல்லாஹ் கத் அஃலஹ மன் ஸக்காஹா, எவன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டானோ அவன் தான் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்லுவாரான். இந்த செய்தியை சொல்றதுக்கு அல்லாஹ் அவ்வளோ சத்தியத்தை பண்றான். ஷம்ஸ்ல தான் நிறைய சத்தியம் இருக்கும். ஏன்னா உள்ள சுத்தப்படுத்தினவன் தான். உள்ளத்தை யாரு பக்குவப்படுத்திக்கிட்டானோ, அழுக்கு இல்லாம பாவம் இல்லாம பாதுகாத்தானோ அவங்க தான் வெற்றிங்கிறான். அது யாருக்கு கிடைச்சிச்சு தெரியுங்களா? யாரு நபிமார்களோடு சேர்ந்திருந்தார்களோ அவர்களுக்கு கிடைத்தது, அல்லது அவர்களோடு இவர்கள் சேர்ந்திருந்தார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது, அல்லது அது போன்ற அமல்களை எவர்கள் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சுத்தப்படுத்துறாங்க பாருங்க. ஒரு சஹாபிங்க ரசூலுல்லாஹ் பள்ளியாசல்ல இருக்கிறாங்க. பள்ளியாசல்ல பயான் நடந்துகிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ஒரு சஹாபி, ஒரு தோழரை பற்றி எல்லாரும் பெருமிதமாக பேசுகிறாங்க. நாயகமே அவரை பற்றி தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய தொழுகையாளி தெரியுமா? பெரிய தொழுகையாளி, பெரிய வணக்கசாலி, மாஷா அல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள் பெருமிதமாக சொல்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம வந்துடுவோம். நம்மலாம் வந்து அப்படி வந்தால் என்ன சொல்லுவோம்? ஆயுசு 100ங்க, உங்களை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம பேசினது புறம் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே நல்லதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்தோடனே என்ன சொல்லி விடுவோம்? ஆயுசு 100ங்கன்னு சொல்லி அவரை மாற்றி விட்டுருவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? நல்லது தான் பேசுகிறாங்க. அவர் பெரிய தொழுகையாளி அப்படின்னு. அந்த நேரம் அந்த சஹாபி வராது. வந்தோடனே இந்த பாருங்க நாயகமே, இந்த வராது பாருங்க அவரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருந்து அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, லா ஆரிஃபு மின்ஹு ஷையா, நீங்க சொன்னது மாதிரி எதுவுமே அவர்கிட்ட எனக்கு தெரியலையே என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் ஒரு வார்த்தை, ஃபஇன்ன ஃபீ வஜ்ஹிஹி ஸஅஃபத்தும் மினஷ் ஷைத்தான், அவருடைய முகத்திலே ஷைத்தானுடைய ரேகை இருக்கிறது என்று சொன்னார்கள். ஷைத்தான் தன்னுடைய இடது கையில பீச்சாங்கை சொல்றாங்க, இடது கையில ஓங்கி அடிச்சதனுடைய ரேகை இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இருக்கும். எல்லாம் அசந்து போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய தொழுகையாளி இவர் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்கன்னா காரணம் இருக்குது. அவரை நம்ம கூடாது. ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? அதுல என்னமோ காரணம் இருக்குது என்று சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே தாழ்வுபடுத்த மாட்டாங்க. உயர்வுபடுத்தியது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு உண்டு. ஏன் எல்லாருக்கும் முன்னாடி இப்படி சொன்னாங்கிறது அங்கேயே ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அந்த தோழர் வர்றாங்க, பக்கத்துல வந்தாங்க. வந்தோடனே ரசூலுல்லாஹ் கிட்ட சலாம் சொன்னாங்க. வலைக்கும் சலாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, இங்கே வாங்க வாப்பா உட்காருங்க, இங்கே உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இப்போ பள்ளிக்குள்ளே வந்தீங்கல்ல? ஆமாம் நாயகமே. பள்ளிக்குள்ளே வரும்போது நம்மளை விட சிறந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு நினைப்பு உங்கள் உள்ளத்தில் வந்துச்சா அப்படின்ட்டாங்க. ரொம்ப தொழுதாவே இப்போ வந்துடும்லங்க. என்ன நீலாம் தூங்கிட்டு இருக்கிறா? நான் தாஜ்ஜுத் தொழுதேன், இஷ்ராக்கு தொழுதேன், அவ்வாபின் தொழுதேன், லுஹரை தொழுதேன், அஸ்ரை தொழுதேன், மக்ரிபை தொழுதேன், இடையில லுஹாவை தொழுதேன், மக்ரிபுக்கு அப்புறம் அவ்வாபினை தொழுதேன், இஷா தொழுதேன், தாஜ்ஜுத் தொழுதேன், தொழுதேன் தொழுதேன் தொழுதேன்னு சொல்லுவார்ல. இந்த தொழுகாத வேலை என்ன செய்யறது? அது அசிங்கப்படுத்துறது தானே. நீ என்னத்த தொழுதா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரொம்ப தொழுதோனையே நம்ம பெரியார் ஒரு நினைப்பு நமக்கு வரும். நான் சஹாபாக்களுக்கு அப்படி வர்றதல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள் தாங்க நமக்கு வழிகாட்டி. என்னைக்குமே எந்த சஹாபியை பத்தி சொன்னாலும், முனாஃபிக்கீன்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை விட்டுடுங்க. எந்த சஹாபியை பற்றி சொன்னாலும், எந்த வரலாறு சொன்னாலும் அதில் நமக்கு ரஹ்மத் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். ரஹ்மத்தை தர அல்லாஹ் படைத்த ஒரு மூத்த குடிகள் தான் சஹாபா பெருமக்கள். அதை மனசுல வச்சுக்கிறோம்.
இங்கே ஏன் இந்த சஹாபி இப்படி செஞ்சாங்க, ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு அவங்கள விமர்சனம் பண்ணவோ அவர்களை குறை கண்ணோட்டத்தில் பார்க்கிறதுக்கோ நமக்கு அருகதை கிடையாது. அவ்வளோ ஒன்றும் நம்ம பெரிய ஆளு கிடையாது. சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. பாப்பா உட்காருங்க. உட்காந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்படி நினைச்சிங்களா? ஆமா நாயகமேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் நினைச்சேன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் அப்படி நினச்சியலா பாப்பா? உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு நினச்சியலா அப்படின்னு கேட்டாங்க. அந்த தோழர் சொன்னாங்க, ஆமாம் நான் நினச்சேன் அப்படின்னு. இப்போ என்ன அர்த்தம் இங்கே வருது? இப்போ பள்ளிக்குள்ளே நுழையும் போது என்னை விட யாரும் சிறந்தவங்களேன்னு நினைக்கும் போது என்ன வருது? எவ்வளோ பெரிய தப்பான ஒரு நிலை ஏற்படுது பாருங்க. ஏன்னா இங்கே ரசூலுல்லாஹும் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, மூத்த சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி எல்லாம் மூத்த சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அஸ்ரத்துல் முபஷ்ஷரா உட்கார்ந்துருக்கிறாங்க, பத்ரீன்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுக்கு இடையில நம்மளை விட தொழுகை யாரும் இல்லைன்னு, நம்மளை விட பெரிய தொழுகை யாரும் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் ஹஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய செய்தி தான் நினைக்கிறேன், தெளிவாக தெரியல. ஆனால் ஹஸாலி இமாமுடைய கிதாபில் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அல்லாஹ் சில பேரை சோதிக்கன்னு நினச்சிட்டா தொழுகை தூக்கி தலையில் வச்சுருவானா. அதுக்காக தொழுகை அப்படி தப்பாக நினச்சிடக்கூடாது. நான் சொல்கிறத தப்பாக விளங்கிடக்கூடாது. அதாவது தொழுது விட்டு எல்லாத்தையும் போய் சொல்லி காட்டுவாராம், நான் அதை தொழுகிறேன், இவ்வளோ தொழுகிறேன், நான் என்ன மாதிரி தொழுகை யார் இருக்கிறாங்களா, நான் இந்த 8 வயசுல தொழுதுகிட்டு இருக்கிறேன், 10 வயசுல தொழுதுகிட்டு இருக்கிறேன், எந்த தொழுகை நான் விட்டுறது இல்லை. தொழுகிறது சிறந்தது தான், ஆனால் அது சொல்லி காட்டுறது அதை விட ஆபத்தானது இல்லை. தொழுதுட்டு சொல்லி காட்டினாவே அப்படி அது என்ன பிரயோஜனம் இருக்குது? அல்லாஹ் சதக்காவை பற்றி சொல்லும் போது நீங்கள் உங்கள் சதக்காக்களை பில் மன்னி வல் அதா என்று சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் சதக்காக்களை சொல்லி காட்டியோ அடுத்தவர்களை எடுத்து காட்டியோ நீங்கள் அழிச்சிடாதீங்கன்னு சொல்லுவான். சொல்லி காட்டக்கூடாதுல்ல. அப்போ அந்த அடிப்படையை தான் சொல்லுவாங்க, தொழுகையை கொண்டு கூட சோதனை எல்லாம் வச்சிருவான்னு சொல்லுவாங்க. அதுக்காக தொழக்கூடாதுன்னு விளங்கிடக்கூடாது. தொழுகை தான் சிறந்த வணக்கம், வணக்கத்திலேயே மிகச்சிறந்தது தொழுகை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆக அந்த சஹாபி அப்படி சொன்னோன்னு தான் சஹாபாக்களுக்கு புரிந்தது, ஆஹா இப்போ தொழுகும் போது வணங்கும் போது தான் ரொம்ப இன்னும் கவனமாக இருக்கணுமோ. வணங்க வணங்க அல்லாஹ்வை நெருங்க தான் நம்ம என்ன நினைக்கணும், நம்ம தான் கம்மியான வணக்கத்தில் இருக்கணும். அதான் சொல்லி தருவாங்க. 2 பேரை பார்த்து இப்படி சின்னவங்களையும் மதிக்கணும், பெரியவங்களையும் மதிக்கணும். பெரியவங்களை ஏன் மதிக்கணும்? நம்மளை விட அதிகமாக அவங்க தொழுதுருப்பாங்கன்னு நினச்சி மதிக்கணும். சின்னவங்களை ஏன் மதிக்கணும்? அவன் நம்மளை விட கம்மியாக தான் பாவம் செஞ்சிருப்பான்னு நினச்சி மதிக்கணும். சின்ன பிள்ளைய பார்த்தோன்னா ஒரு பாசம் வரணும், நம்மளை விட கம்மியாக தான் பாவம் செஞ்சிருப்பான். பெரியவங்களை பார்த்தா நம்மளை விட ஒரு அதிகமாக தொழுதுருப்பாரு. இப்படி நீங்கள் பாருங்கள், உங்களுக்குள்ள எவ்வளவு அன்பு வருதுன்னு பாருங்கள் என்று முன்னோர்கள் சொல்லி தருவார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது யுஸக்கீக்கும், ரசூலுல்லாஹ் தஸ்கியத்துன் நஃப்ஸ் எப்படி சொன்னாங்கன்னு நிறைய பேசலாம். அவ்வளோ செய்தி இருக்குது, நிறைய செய்திகள் இருக்கிறது. பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பேசுவோம். அடுத்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் சட்ட ஞானத்தையும். ஹிக்மத்துக்கு பல அர்த்தம் இருக்குதுங்க, குர்ஆன்லயே பல இடத்து. உபதேசம் அப்படிங்கிற அர்த்தம் வருது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில். அதே மாதிரி நுபுவத்தை கொடுத்தேன் என்று அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லும்போது ஹிக்மத் என்று சொல்லுகிறான், நுபுவத்தை என்று சொல்லுகிறான். குர்ஆனிலேயே ஹிக்மத்துங்கிற வார்த்தைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்ம தர்ஜுமாவை எடுத்து அல்லது டிரான்ஸ்லேட் ஏதாவது எடுத்து பார்த்துட்டு சொல்லிட முடியாது. டிக்ஷனரி எடுத்தால் என்ன செய்ய போட்டிருப்பாங்க, டிக்ஷனரி தமிழ் டிக்ஷனரி எடுத்து பார்த்தா ஞானம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஞானம்னு போட்டு வச்சிருப்பாங்க, இல்லை தத்துவம் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரே வார்த்தை குர்ஆனில் பல இடங்களில் பல அர்த்தங்களில் வருகிறது. அப்படி பல அல்ஃபாதுகள் இருக்கிறது. அதில் ஒன்று ஹிக்மத். ஹிக்மத்துக்கு இங்கே உலகத்தில் வாழும் காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்தையும் அல்லாஹ்வின் நேசத்தையும் நெருக்கத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை பெற்று அவர்களுக்கு அருகிலே ஜன்னத்திலே இருக்கின்ற பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.